இப்படி இருக்குவா? சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. Dish was really really amazing. Yes, of course. வேற லெவல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீஸும் ஆர்கானோவும் நல்ல ஹைலைட்டா இருக்கு அந்த டிஷ்லயே. அது சேர்க்காம எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ரெசிபி பார்க்கும்போதே நம்ம மைண்ட்ல நினைச்சிட்டே இதுல நம்ம சீஸும் ஆர்கானோ சேர்த்தா நல்லா இருக்கும்னு. ஸோ டெஃபினட்டா சீஸ் ஆர்கானோ சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கு. Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. வந்த சமையல் நசரப்பல். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் செய்ய போறோம். இது வந்து அந்த மாஸ்டர் செஃப் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு கண்டஸ்டன்ட் செஞ்ச ஒரு ரெசிபி தான் இது. அதை வேற ஒரு சேனல்ல செஞ்சாங்க, அதோட ரெஃபரன்ஸ் வச்சுதான் இன்னைக்கு நாங்க அந்த ரெசிபியும் ட்ரை பண்ண போறோம். மஷ்ரூம் ஸ்பைசி க்ரீமி மஷ்ரூம் தான் செய்ய போறோம். ஸோ லேட் பண்ணாமல் டக்குன்னு வந்து டிஷ்ஷஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு கடாயில் ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து அப்படியே மெல்ட் ஆகட்டும். க்ரீமி மஷ்ரூம் நல்லா க்ரீமியாக இருந்துச்சு அந்த ரெசிபி பார்க்கறதுக்கு. ஸோ பட்டரில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பொடிசாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் ரெண்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். நல்லா வந்து வதக்கி வச்சு நல்லா இப்போது பூண்டு வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. பட்டர் ஸ்மெல் வருதுல. பட்டர் கார்லிக் அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு, செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். ஓகே, இப்போ பார்த்துடலாமா? பாத்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு மஷ்ரூம் வந்து அதுல ஃபுல்லா ஹோல் மஷ்ரூம் ஆட் பண்ணிருந்தாங்க. நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி இதை முழுசாவும் போடலாமா? முழுசாவும் போடலாம். ஆக்சுவலி அந்த டிஷ்ல வந்துட்டு மஷ்ரூம் எல்லாத்தையும் ஃபுல்லா முழுசா தான் போட்டிருந்தாங்க. நான் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன், அப்பதான் நிறையாவும் வரும். அதனால அது இல்லாமல் அந்த ஹோலா சேர்த்தாக்கா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த அந்த ரெசிபியோடைய ரெஃபரன்ஸ் எடுத்து தானே நாங்கள் செய்கிறோம். அதனால நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களோட இஷ்டம், நீங்கள் ஹோலாக எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக எடுத்தால் மசாலாவில் இறங்கணும்னு தெரியல, அதனால நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மஷ்ரூம் வந்து அப்படியே நல்லா தண்ணி விடும். இது பார்த்தா நம்மளுக்கு அப்படியே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, வெந்தக்கப்புறம் கொஞ்சம் கோண்டாயிரும். சரி, ஓகே, அதுக்கு டைம் கொடுப்போம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். இதெல்லாம் மஷ்ரூம் நிறைய பேர் பிடிக்காது இல்ல? உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காதே. தெரியாம பிடிச்சிருச்சு விட. ஆக்சுவலி இது நான் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. முன்னாடி சாப்பிட மாட்டேன், சாப்பிடுவேன் தெரியல. ஆனா இப்போ வந்து சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நான் சாப்பிட்றேன். எனக்கு நான்வெஜ் விட வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஆமா, நேற்று ரீல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஏதோ ஒரு ஊர்ல வந்து இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து சுத்திட்டே இருக்கும்போது அப்படியே கலந்து உழுந்துருச்சு. ஆமா, இப்போ வந்து எக்ஸிபிஷன் அப்புறம் தீம் பார்க்ல ரொம்ப டேஞ்சரா போயிட்டு இருக்கு. ஏன்னே தெரியல ஏன்னா இப்படி நடக்குதுன்ட்டு. நம்ம வந்து சின்ன வயசுல எவ்வளவு வந்து ஜாலியா போய் சுத்தி நிறைய நல்லா விளையாண்டு போனாலே பயமா இருக்கு. ஆமா, வாட்டரும் அந்த அளவுக்கு கிளீனா இருக்கிற மாதிரி தெரியல. பிளஸ் ரைடுக்கு போனாலே இந்த மாதிரி நிறைய கேள்விப்படும்போது பயமா இருக்கு. ஆனா நம்ம போகும்போது கொஞ்சம் என்ன சொல்லலாம், ப்ரே பண்ணிட்டு நல்லபடியா போயிட்டு சுத்திட்டு போனோம்னு அந்த ஆசைக்காக நம்மளே எப்பயோ தானே போறோம். அந்த ஆசைக்காக போய்தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும்போது நல்லா ப்ரே பண்ணிட்டு போனோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைடு வந்துட்டு நல்லா போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம போக முடியாது. செகண்ட் ரைடு வந்து மண்டையில விழுந்துரும். அதனால ரொம்பவே இப்பெல்லாம் ரிஸ்கா இருக்கு. நீங்களுமே இந்த மாதிரி தீம் பார்க்ஸ் இது மாதிரிலாம் போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதாவது அது ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு பொண்ணோட ஷால் வந்து அந்த ரைடுல மாட்டி அதுல கழுத்து இழுக்கிறது, முடி மாட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்கனால நல்ல முடி வந்து கிளிப் போட்டு பறக்க விடாம நம்மளால முடிஞ்ச சேஃப்டி அதான் அது பண்ணிக்கணும். கண்டிப்பா.
சேஃப்கார்ட் பண்ணிட்டு தான் நம்மளும் அதுல ஏன்னா நம்ம இப்படி பார்த்தா நம்ம வெளியிலே போக முடியாதுதான். ஒரு சில இது நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட நம்ம இது பண்ணிட்டு போக வேண்டியது. அதனால நீங்களும் போகும்போது ரொம்ப ப்ரிகாஷனாக போங்க. தலைமுறையெல்லாம் கட்டிக்கணும், மொபைல் ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சேஃபாக போயிட்டு வர்றது நல்லது. ஓகே, இப்போ மஷ்ரூம் நல்லா இப்போ வந்து சுருங்கி சின்னதாயிடுச்சு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா சேர்த்தலாம். பெரிய மசாலாலாம் எதுவும் கிடையாது, இதோட டிஷ்ஷே முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி என்னென்ன சேர்க்குறோன்னு பாருங்க. நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்களேன், எவ்வளோ இந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க, எவ்வளோ தண்ணி இருக்கு. மஷ்ரூம்லேருந்தே அது தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்து ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பாலோட ஃப்ரெஷ் க்ரீம். ஆமாம். ஓகே, சேர்த்து இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான், சாரி ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கனால கொஞ்சம் நேரத்துலேயே அது க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வந்துடும். அந்த மாதிரி நல்லா வர அளவுக்கு கிண்டி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கிண்டிட்டு நம்ம இதில் சீஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இனிமே நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். அவங்க சீஸ் எல்லாம் ஆட் பண்ணல, நம்ம வேணால் சேர்த்துக்கலாமா? ஓகே, இப்போ வந்து அது நல்லா திக்காக க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வருது. நம்ம வந்து அவங்க இதோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இதில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆரிகன் ஆட் பண்ணிக்கலாம். நிஜமாவே நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரெசிபி முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து இது கூட அடிஷ்னலாக சீஸு ஆரிகனும் எல்லாமே ஆட் பண்ணி செஞ்சு பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, இப்போ நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சீஸை வந்து நல்லா துருவி விட்டுடலாம். ஓகே, பார்க்கவே செம்மையாக இருக்கு, செம்ம க்ரீமியாக இருக்குல்ல. இப்போ இது வந்து நார்மல் சீஸ் தான். ஆமாம், இது கூட கொஞ்சம் ஆரிகானோ, சேர்த்துட்டு அவ்வளோதான். ஆரிகன் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து இந்த டிஷ்ஷை வந்து முடிச்சிடலாம். நல்லா கிண்டி விட்டு இப்போ நம்மளோட ஸ்பைசி க்ரீமி மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். எப்படி சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது இல்லை, எப்போ சாப்பிட்றதுன்ட்டு வாட்டரிங்கா இருக்கு. சாப்பிடும் போல இருக்கு. சாப்பிட்டு பார்த்துடலாம், கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துடலாம். எப்படி இருக்குவா? சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூடா இருக்கு. இருக்கு, செம்ம கிரீமியா இருக்குல்ல. வேற லெவலுங்க. என்னடி அப்படியா? சான்ஸே இல்லை. நெல்மி ரொம்ப ஹைப் பண்றா. என்னால டெம்ட் ஆகுது, செமையா தாங்க முடியல. சாப்பிட்டு பார்த்துருவோம். சுட்டுச்சா? Oh my God, சுட்டுச்சா? செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்குப்பா. சான்ஸே இல்லை. நான் கூட மசாலா கூட இல்லை பார்த்தீங்களா, அவ்வளோ வெறும் உப்பு, மிளகாத்தூள், ஆரிகன், இவ்வளவுதான். அவ்வளோதான். அது But the dish was really really amazing. Yes, of course. வேற லெவல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீஸும் ஆரிகானோவும் நல்லா ஹைலைட்டா இருக்கு அந்த டிஷ்லயே. இல்லடி அது சேர்க்காம எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ரெசிபி பார்க்கும்போதே நம்ம மைண்ட்ல நினைச்சிட்டே இதுல நம்ம சீஸும் ஆரிகானோ சேர்த்தா நல்லா இருக்கும்னு. ஸோ டெஃபினட்டா சீஸ் ஆரிகானோ சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கு. ஆனா அது ஆப்ஷனல் தான், பட் மஸ்ட்னு நாங்க சொல்லுவோம். எஸ், டேஸ்ட் நல்லா வேணும்னா இது சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். சூப்பரான க்ரீமியான மஷ்ரூம் வந்து எங்கள் ஸ்டைலில் நாங்கள் வந்து செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி மஸ்ட் ட்ரை டிஷ் இது. அது வந்து ஸோ இது டக்குன்னு செஞ்சிடலாம். ஆமாம், டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். ஆக்சுவலி 15 மினிட்ஸில் அதை முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக. டாடா பாய்.